ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எப்படி ரீசைக்கிளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸை ரீசைக்கிளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசரை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இரும்பு கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலகாரம் செஞ்சாலும் சரி, சமைச்சாலும் சரி, அதனுடைய பேக் சைடில் அப்படியே எண்ணெய் கரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக படிஞ்சிட்ருக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்தளவுக்கு பிசு பிசுப்பு போகவே போகாதுங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹார்பிக். அந்த ஹார்பிக் வந்து இந்த மாதிரி பேக் சைடில், அதாவது கடாயுடைய பேக் சைடில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு, அதாவது யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, பழைய ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த ஹார்பிக்கை அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க. லெமன் இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த ஹார்பிக்கு மேலேயே அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஹார்பிக்லாம் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக ஹேண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் லெமனை கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் அப்படியே இதுக்கு மேலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இந்த லெமன் ஜூஸுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த டிப்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக மட்டும்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த கடாய்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிசுபிசுப்பு தன்மையும் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு தொடச்சி காப்பிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மேலே இருந்த பிசுப்பு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாய்க்கு உள்புறமாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. அந்த கடாயுடைய வெளிப்பக்கத்தில் மட்டும்தான் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பிசுப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லாவே வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. கொஞ்சம் கூட பிசுப்பு இல்லவே இல்லை. அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அதுவுமே நீங்கள் இந்த டிப்ஸை ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். பட் பிசுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது நம்ம ஃபேப்ரிக் ஒயிட்னர்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அந்த பாட்டிலில் மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கலர் டேப் எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சனா, கனகவள்ளி, சோலை, ஆனந்தன், சுப்ரியா, SM ட்ரெண்ட் சேனல், பிரசல்ஸ், குட்டி, ராமு, ஜோதி, ஹாப்பி லைஃப், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு லேயர் இருக்கா மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து அந்த டேப்பை ஒட்டி விட்டுட்டு ஒரு லேஸ் எடுத்து சென்டர் போர்ஷனில் கட்டி விட்டுட்டேன். இப்போ நான் அந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கணும், களைஞ்சி போகாமன்றதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே கீழே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடு சேர்த்து அந்த லேஸை லைட்டாக ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசருடைய மேல் பகுதியில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை மேல் பகுதியில் மட்டும் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயுமே நீங்கள் லேஸோ இல்லை வந்து கலர் பேப்பரோ ஓல்டு கிளாத்தோ கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய இந்த மாதிரி நைஃபு, தேங்காய் நோண்டுறது, இது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்கும்.
பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ட பாட்டில்ஸ் தான். ஸோ அந்த பாட்டில்ஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அப்படின்றதால நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பாட்டிலுக்கு மேலே நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் கூட கொடுக்கலாங்க. நான் வந்து ஒரே கலரை தான் வந்து 4 பாட்டிலுக்குமே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாட்டிலுக்குமே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்க அந்த பெயிண்ட் வந்து நல்லா ஆறுற அளவுக்கு ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க பாட்டிலை ஒவ்வொன்றா எடுத்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்யூட்டான குட்டி பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டில் சூப்பராக நீங்கள் அழகாக உங்களுடைய பென்சில் பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் இது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாட்டில்லையும் ஒவ்வொரு பெண்ணை இந்த மாதிரி தலைகீழ வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பென்சிலாக இருந்தாலும் இதே பொசிஷனில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிசர்ஸ் கூட இதில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம யூஸ் பண்ணி முடித்ததும் இந்த ஸ்டாண்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி சிசர்ஸையும் நீங்கள் அழகாக இந்த ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாட்டில்ஸை ஆர்கனைசரை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கோல்கேட் பாக்ஸ் நம்ம பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பாக்ஸை தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த பாக்ஸை ஒரு சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே க்ளோஸ் ஆகிடும். நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணுற மூடி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பரை ஒட்டி விட்டுருங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரௌன் ஷீட்டை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே போதும், க்ளூ கன் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னாவே சூப்பராக ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ப்ரௌன் ஷீட்டை கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்காக தனியாக ப்ரௌன் ஷீட்டில் நான் யூஸ் பண்ணலைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாச்சும் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேஸ்ட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்லேயும் ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது சைட்லேயும் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்ளோஸ்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் குட்டி பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. ஒரு 5லேருந்து 6 பாட்டில் வரை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் குழந்தைங்க வந்து நிறைய ஷார்ப்னர், எரேசர்லாம் வச்சுருப்பாங்க.
எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னர், எரேசர் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து கொடுத்து விடலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.